இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 2 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிறோம். அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும். டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. டெல் கியூ அப்படிங்கிறது சேஞ்ச் இன் ஹீட். சேஞ்ச் இன் ஹீட் வந்து டெல் கியூ. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல் யூ. அந்த ஒர்க் டன் சேஞ்ச் ஆகுதுல அது டெல் டபிள்யூ. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சேஞ்ச் இன் ஹீட் ஆஃப் எ சிஸ்டம், அதாவது டெல் கியூ சொல்கிறோம், அதாவது சேஞ்ச் இன் ஹீட் can also be calculated by multiplying mass m, specific heat capacity c and change in temperature del T. அதாவது mass m, specific heat capacity c, change in temperature del T. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் ஹீட் del Q. அதான் இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். del Q equal to mc into del T. ஓகேவா? இப்போ டெல் கியூங்கிறது எம்சி டெல் டிங்கிறதுனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லா எடுத்துட்டோம் இல்லையா, அந்த டெல் கியூக்கு பதிலாக இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் நமக்கு ஈக்குவேஷன்? எம்சி டெல் டி இஸ் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. ஸோ இது வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ். எம்சி டெல் டி இஸ் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் டெல் டபிள்யூ. இப்போ இந்த கேஸஸில் நமக்கு மோனோ அட்டாமிக், டைஅட்டாமிக், பாலிஅட்டாமிக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மோனோ அட்டாமிக் கேஸஸ். So, the monoatomic gases இருக்கிற molecules have 3 translational degrees of freedom. இந்த molecule நமக்கு degrees of freedom வந்து 3 இருக்குது, அதாவது translational. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், monoatomic gasesல வந்து translation மட்டும்தான் இருக்கும், rotationalோ vibrationalோ இருக்காது அப்படின்னு சொல்லி. At a temperature T, the average energy of monoatomic molecule is 3/2 kBT. அதாவது டெம்பரேச்சர் டீயில் வந்து ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் மோனோட்டாமிக் மாலிகுல் 3/2 kBT. அப்போ 1 mole ஆஃப் சச் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கால்குலேட் த இன்டர்னல் எனர்ஜி. கேஸில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்குது, அதோட மோல் வந்து மாஸ் வந்து 1 mole எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜிக்கான ஃபார்முலா U ஈக்குவல் டு 3/2 kBT இன்டூ NA. இங்கே KB அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், n அப்படிங்கிறது அவகாட்ரோ நம்பர். NAன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது அவகாட்ரோ நம்பர். நெக்ஸ்ட்டு, the total energy will be the single molecule multiplied by number of molecules. ஒரு சிங்கிள் மாலிகுலும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி. நம்ம இங்கே போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் KB சொன்னோம் இல்லையா, அந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் KBங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் R டிவைடட் பை NA. NAங்கிறது அவகாட்ரோ நம்பர். ஸோ R/NA வந்து ஒரு ரேஷியோ எடுத்தோம்னா அதுதான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போது நம்ம U is equal to 3/2 KBங்கிற இடத்துல என்ன பண்ணலாம், R/NA இன்டூ T. ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு NA இருக்குது. ஸோ NAவும் NAவும் கேன்சல் ஆகிடும். அப்போ U is equal to 3/2 இன்டூ R இன்டூ T. இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி MCV. இங்கே ஏன் V கொடுக்குறோம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ MCV del T ஈக்குவல் டு del U ப்ளஸ் del W ஃபார் 1 mole ஆஃப் கேஸ். அப்போ வந்து கேஸ் வந்து 1 moleனாக்கா இப்போ நம்ம மாஸ் M இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்க போகிறோம், 1ன்னு எடுத்துக்க போகிறோம். ஃபார் 1 mole ஆஃப் கேஸுங்கும் போது M இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் கால்குலேட்டிங் CV வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா del T இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் del T ஈக்குவல் டு 1. வால்யூம் வந்து இங்கே ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒர்க் டன் வந்து அதில் என்ன இருக்குது, 0வாக இருக்குது. அப்போ del W ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி M ஈக்குவல் டு 1, del T ஈக்குவல் டு 1, del W வந்து 0. இப்போ அந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலா என்ன நமக்கு, M இன்டூ CV இன்டூ del T இஸ் ஈக்குவல் டு del U ப்ளஸ் del W. M வந்து 1, CV அப்படியே தான் இருக்கும், del T 1, del U, del W என்னது நமக்கு 0. அப்போது நமக்கு CV is equal to del U. ஓகேவா, ஃபார்முலா என்ன இருக்குது, CV equal to del U. பட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி del U நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3/2 RT. அப்போது CV equal to என்னன்னு போடலாம், 3/2 RT. ஸோ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டு சேஞ்ச் த டெம்பரேச்சர் பை 1 unit would be. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து மோலார் வந்து நம்ம ஆல்ரெடி மோல் 1ன்னு சொல்லியிருக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது, அது 1 யூனிட் ஆகுது. டெம்பரேச்சர் 1 அப்படின்னு ஒரு யூனிட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், CV ஈக்குவல் டு 3/2 R. ஏன்னா T ஈக்குவல் டு 1. CV ஈக்குவல் டு T 3/2 இன்டூ
R. For an ideal gas, ஒரு ideal gasல Cp minus Cv equal to R. Rங்கிறது gas constant. அப்போ நம்ம இதில் Cp வேணும் அப்படின்னாக்கா Cp equal to R plus Cv. இப்போ Cp is equal to R plus 3 by 2 into R. இப்போ நமக்கு அந்த Cvயோட வேல்யூ தெரியும் 3 by 2 R சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம LCM எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 by 2 into R. Cpயோட வேல்யூ வந்து 5 by 2 into R. Cv வந்து 3 by 2 into R. Cp வந்து 5 by 2 into R. இப்போ the ratio of Cp and Cv. இப்போ Cp is to Cv எவ்வளோ வரும் 5 is to 3. ஆன்சர் வந்து 5 is to 3. நெக்ஸ்ட் வந்து டயட்டாமிக் கேஸஸ். டயட்டாமிக் கேஸஸில் வந்து நம்ம ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னா மாலிகுலர் ஈஸியர் ரிஜிட் ரொட்டேட்டர். அப்புறம் மாலிகுலர் வந்து ரிஜிட் ரொட்டேட்டர். இதுதான் ஃபஸ்ட் பாசிபிலிட்டி. அதில் த மாலிகுல்ஸ் ஹேவ் 5 degrees ஆஃப் ஃப்ரீடம். இதில் வந்து நமக்கு டயட்டாமிக் கேஸஸில் மாலிகுல்ஸில் வந்து நமக்கு 5 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அதாவது 3 translational and 2 rotational degrees of freedom. So it is defined by the law of equipartition of energy. So law of equipartition of energy நம்ம substitute பண்றதுனால பண்ணா நமக்கு the internal energy U equal to 5 by 2 kBT into NA. kB நமக்கு தெரியும் R by NA. So substitute பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 5 by 2 R into T. Follow calculation used for monoatomic gases. இதை யூஸ் பண்ணி monoatomic gases பார்த்தோம்னா CV and CP அதோட ரேஷியோ. இப்போ CV equal to 5 by 2 into R. CP equal to 7 by 2 into R. இப்போ இந்த CP and CV இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா CP is to CV is equal to இல்லைன்னா R equal to 7 is to 5. Diatomic gasesல CP is to CV equal to என்ன கிடைக்கும் நமக்கு 7 is to 5. செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னா மாலிகுல் இஸ் நாட் ஏ ரிஜிட் ரொட்டேட்டர். முன்னாடி பார்த்தது மாலிகுல் இஸ் ஏ ரிஜிட் ரொட்டேட்டர். செகண்ட் வந்து மாலிகுல் இஸ் நாட் ஏ ரிஜிட் ரொட்டேட்டர். த மாலிகுல் ஹேவ் அன் அடிஷ்னல் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதில் வந்து நமக்கு நாட் ரிஜிட் ரொட்டேட்டரில் என்ன வருது அப்படின்னா வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் வருது. அப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கான ஃபார்முலா யூஸ் ஈக்குவல் டு 5 by 2 into KBT plus KBT into NA. கேபிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுப்போம் R by NA. 5 by 2 into R by NA into T plus KBT இருக்கு இல்லையா, கேபிக்கு பதிலாக R by NA into T into NA. ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு 7 by 2 into RT. ஃபாலோயிங் கேல்குலேஷன் யூஸ்டு ஃபார் மோனோஅட்டாமிக் கேஸஸ். இதில் CV CP அதோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா CV ஈக்குவல் டு 7 by 2 into R. அடுத்தது CP ஈக்குவல் டு 9 by 2 into R. ஸோ இந்த கேல்குலேஷன் ஆஃப் மோனோஅட்டாமிக் கேஸஸில் CP அண்ட் CV பார்த்தோம். ஸோ இது ரெண்டுக்குமான ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா CP is to CV. அதாவது CP is to CV equal to 9 is to 7. Answer 9 is to 7. நெக்ஸ்ட் பாலிஅட்டாமிக் கேஸஸ். பாலிஅட்டாமிக் கேஸஸை பொறுத்த வரைக்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 translational, 3 rotational, F vibrationals. ஸோ 3 rotational, 3 translational, F vibrational degrees of freedom இருக்குது பாலிஅட்டாமிக் கேஸஸில். இதில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா the law of equipartition of energy அப்ளை பண்ணி இதனோட இன்டர்னல் எனர்ஜி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு 3 by 2 KBT plus 3 by 2 KBT plus F into KB into T into டோட்டலாக into NA. இங்கே KB அப்படிங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அந்த கேபிக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் R by NA. ஸோ எல்லா இடத்துலையும் கேபிங்கிற எல்லாத்துலையும் R by NA கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 by NAவை காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இன்டர்னல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 plus F into RT. ஃபைனலாக இன்டர்னல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு 3 plus F into RT. The molar specific heat capacity வந்து என்ன அப்படின்னா CV equal to 3 plus F into T. CV equal to 3 plus F into T. CP equal to 5 plus F into T. ஸோ இது வந்து CV and CP. இப்போ நம்ம வந்து மோனோஅட்டாமிக், டயட்டாமிக் அண்டு பாலிஅட்டாமிக் கேஸஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ். சாலிடில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்ப்போம்.
யூஸிங் லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, இங்கேயும் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி லாவை அப்ளை பண்ணுறோம். த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட்ஸ் கேன் பி டிட்டர்மைண்ட். லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியோட ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதோட லாவை அப்ளை பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிடை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். The mole of solid having Na atoms. Each atom is oscillating along its mean position. ஒவ்வொரு ஆட்டமும் oscillate ஆகுது, அது along its mean position. The average energy in 3 dimension of the atom would be. The average energy in 3 dimension of the atom would be. So நமக்கு என்ன இருக்குன்னா 3 into 2 into 1/2 kBT equal to 3 kBT. So 2க்கு 2க்கும் கேன்சல் ஆகிடுது, நமக்கு பேலன்ஸ் வந்துருக்கிறது 3 kBT. For 1 mole of solid, the energy would be, சாலிட் வந்து 1 மோலாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி U equal to 3 kBT into Na. kBனாவே நம்ம என்ன கொடுப்போம், R/Na. ஸோ 3 into R/Na into T into Na. ஸோ NAவும் NAவும் கேன்சல் ஆகுது. அப்போ எனர்ஜி U equal to 3RT. If the pressure is constant, law of thermodynamics. First law of thermodynamics நமக்கு del Q equal to del U plus del W. ஸோ Wங்கிறது work done. ஸோ அங்கே தான் நமக்கு some changes இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன வரோம்னா del Q equal to del U plus இங்கே pressure constantங்கிறதுனால இங்கே என்ன கொடுக்குறோம்னா P into del V. In case of solids, the change in volume is approximately 0. சாலிட்ல மேக்ஸிமம் வந்து நமக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அப்போ வந்து கிட்டத்தட்ட அது ஜீரோவாக இருக்கும். If energy supplied is not extremely high, நம்ம இங்கே எனர்ஜி கொடுக்குறோம்ல அதுவும் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாகவும் இருக்காது. அப்போது del Q is equal to del U plus P into நம்ம எனர்ஜி கொடுக்கறது வந்து இல்லைன்னு சொன்னால் வால்யூம் சேஞ்ச் இருக்காதுன்னு சொன்னோம்ல, அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு, அதனால del V 0, அப்போ P into 0 0 ஆகிடும். அப்போ del Q equal to del U. So the molar of specific heat capacity to change the temperature by 1 unit would be. ஸோ வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட மோலார் வந்து சேஞ்ச் ஆகுது. எதில் சேஞ்ச் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 1 யூனிட்னு இருக்குது. அப்போ C equal to 3Rன்னு கொடுப்போம், ஏன்னா T வந்து நமக்கு 1. இப்போ C equal to 3R. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். The purpose of calculation of specific heat capacity of water is treated as a solid. வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணும்போது அது வந்து நம்ம சாலிடாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். வாட்டர் ஹேஸ் 3 ஆட்டம்ஸ். வாட்டரில் வந்து நமக்கு 3 ஆட்டம்ஸ் இருக்குது. நமக்கு தெரியும் வாட்டர் வந்து H2O, H வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. அப்போ டோட்டல் 3 ஆட்டம்ஸ். ஸோ இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி U is equal to 3 into 3 kBT into Na. kBங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ R/Na. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 3 into 3 9, R/Na into T into Na. NAவும் NAவும் கேன்சல் ஆகுது. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் U is equal to 9RT. ஸோ ஃபாலோயிங் சிமிலர் கால்குலேஷன் லைக் சாலிட்ஸ். சாலிடில் நம்ம என்ன சொன்னோம், டெம்பரேச்சர் வந்து நமக்கு 1 யூனிட் அப்படின்னு சொன்னோம். ஸோ 1 T equal to 1. அப்போ C equal to அங்கே என்ன வந்துச்சு, 3R வந்துச்சு இல்லையா. அப்போ வாட்டர் வந்து இங்கே என்ன வரும், C equal to 9R. ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் T is equal to 1. ஓகேவா.